ஆதம்பாக்கம் ஆவுடை நாயகி சமேத நந்தீஸ்வரர் திருக்கோவில். புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் ஆதம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் புராதன சிறப்பு பெற்ற அருள்மிகு ஆவுடை நாயகி சமேத நந்தீஸ்வரர் திருக்கோவிலேயே இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறோம். நந்தி விலகி நின்று நந்தனாருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அதுபோல இத்திருத்தலத்தில் பிருங்கி எனும் முனிவருக்கு சிவபெருமான் நந்தி ரூபத்தில் காட்சியளித்தார். அதனாலேயே இத்தலத்து இறைவன் நந்தீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள மலையில் பிருங்கி முனிவர் தவம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அதனாலேயே இப்பகுதி பிருங்கி மலை என்று முன்பு அழைக்கப்பட்டது. பிருங்கி மலை என்பதுவே ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின் பரங்கி மலை என மருவியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதுபோல இப்பகுதிக்கு ஆதம்பாக்கம் என்ற பெயர் வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. சோழ மன்னர்களில் ஒருவரான ஆதனி என்னும் அரசனின் காலகட்டத்தில் இத்திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஆதனிப்பாக்கம் என்பதே காலப்போக்கில் ஆதம்பாக்கம் என்று மாறிவிட்டதாக கூறுகின்றனர். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஆவுடை நாயகி சமேத நந்தீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமையானது. வரப்பிரசாதியானவர் இத்தலத்து இறைவன். இத்தலத்தில் ஈசனை தரிசிக்கச் செல்லும் முன் உள்ள தலத்தில் மீன் இருப்பதை காணலாம். அது மட்டுமல்லாமல் ஆலயத்தில் உள்ள தூண்களில் முக்கண்ணனுக்கு கண் அளித்த கண்ணப்ப நாயனார், சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து குளிர்விக்கும் காமதேனு, மாருதி, நரசிம்மர், பிள்ளையார் என்று பல சிற்பங்கள் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இத்திருக்கோவிலில் மூலவர் நந்தீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். உறைவி பெயர் ஸ்ரீ ஆவுடை நாயகி. இவர் தென் திசையை பார்த்தவாறு தன் கருணை கடாட்சத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு வாரி வழங்கி வருகிறார். இத்தனை சிறப்புமிக்க பழமையான ஆலயம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் இவ்வாலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமானை தரிசித்தார். அப்போது நந்தீஸ்வரருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையே ஒரு நெடுஞ்சுவர் இருப்பதை அவர் பார்த்தார். அப்படி இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே சுவர் இருப்பது சிற்ப சாஸ்திரத்துக்கு புறம்பான அமைப்பு என்பதால் அச்சுவரை நீக்க அவர் ஆணையிட்டார். அதனால்
அக்கோவிலில் இருந்த ஒரு குறை நிவர்த்தியானது. அதன் பின்னரே மூலவரான நந்தீஸ்வரரின் பேர் அருளால் இத்தலம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது என நமக்கு தெரிவிக்கிறது இவ்வாலயத்தின் தல வரலாறு. இத்திருக்கோவிலில் ஆலய மூர்த்தி நந்தீஸ்வரர், அம்பாள் ஆவுடை நாயகி, கணபதி சண்டிகேஸ்வரர் 4 அடி உயரத்தில் காட்சி அளிப்பது சிறப்பு. மூலவர் நந்தீஸ்வரர் பிற கோஷ்ட தெய்வங்களை விட 2 அங்குலம் மட்டும் அதிகமாக கொண்டு வீற்றிருக்கிறார். இவ்வாலயத்தின் திருப்பணி பொது ஆண்டு 1005 நடந்தேறியுள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்பினை பற்றி திருவொற்றியூரில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிய முடிகிறது. திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் ஆலயத்துக்கும் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் ஆலயத்துக்கும் பண்டைய காலத்தில் நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. திருவொற்றியூர் ஆலயத்தின் நித்திய பூஜைக்கு தேவையான மலர்களை பயிரிட்டு பராமரிக்க ஸ்ரீ பிரபாகர பட்டர் என்பவரின் மனைவிக்கு மானியமாக இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் நிலம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்டதாக கல்வெட்டு ஆதாரத்தின் மூலம் அறிய முடிகிறது. தரிசாக கிடந்த இக்கிராமத்து நிலங்கள் திருவொற்றியூர் கோவிலை சேர்ந்தவை என்றும் இந்நிலங்களை 3ஆம் குலோத்துங்க சோழர் சிலருக்கு குத்தகைக்கு அளித்து விட்டார் எனவும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. அக்காலத்தில் புலியூர் கோட்டத்தில் சாத்தூர் நாடு என்னும் பகுதியில்தான் ஆதம்பாக்கம் அமைந்தது என்றும் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. இவ்வாலயத்தில் பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் எல்லா திங்கட்கிழமையும் ருத்ர திரிசக்தி அர்ச்சனை, மகா தீபாராதனை, ஆருத்ரா தரிசனம், விசேஷ நாட்களில் உற்சவ மூர்த்திகள் திருவிழா என்று பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சிறப்பு நாட்களில் வேத பாராயணங்கள், திருமுறைகள், உபன்யாசங்கள் சிறப்பாக நடக்கிறது. இவ்வாலயத்தின் சுவர்களில் தல வரலாறு, ஸ்லோகங்கள், திருவம்பாவை போன்றவை எழுதப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈசனின் லீலைகளை பாடும் அர்த்தநாரீஸ்வரர், ராமேஸ்வரர் என்று பல வடிவங்கள் மிகவும் அழகாக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. வாலயத்தில் விநாயகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, ஆவுடை நாயகி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பிரதோஷ நாயகர் என பல விக்கிரக மூர்த்திகள் உள்ளன. அருள்மிகு ஆவுடை நாயகி சமேத நந்தீஸ்வரரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், கல்வி, வேலைவாய்ப்பு என்று எந்த வேண்டுதலை மனதில் வைத்து வேண்டினாலும் கண்டிப்பாய் அவற்றுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஐந்து பிரதோஷங்கள் இறைவனுக்கு ரோஜாப்பூ மாலை சார்த்தி வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது பக்தர்களின் அனுபவம்.
நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் சகல தோஷங்களும் நம்மை விட்டு விலகும். அப்படி இருக்க நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று மனமொன்றி பாடுவோம். பழமையான இந்த பிருங்கி மலையில் வீற்றிருக்கும் நந்தீஸ்வரரை நாம் தரிசித்த மாத்திரத்திலேயே நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி, பதம் பெரும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய, தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர், அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு.
தில்லை சிவனருள் நிலையுள்டு. गंगातरंग रमणीय जटाकलापौ गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. वाचामगोचरमनेक गुणस्वरूपौ वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेण विग्रहवरेण कणत्रभवतं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. सीतांशुशोभित किरीट विराजमानौ आलेक्षणानल विशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयं आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कलमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. आशां विहाय परिहृत्य परस्य निन्दाम् उपेरति च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं स्वदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. रागादिदोषरहित स्वजनानुरागौ वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यसुभगं करणाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. वाराणसीपुरपते स्तवनं शिवस्य व्यासोक्तमस्तकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम्. विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय. मन्दाकिनी सलिल चन्दन चर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दारमुख्य बहु पुष्पसुपूजिताय तस्मै मकरमहिताय नमः शिवाय. शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिखराय नमः शिवाय. वसिष्ठकुम्भोद्भवगौतमाय मुनि
चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय पञ्चाक्षरमिदं पुण्यम् यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते।